ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்சிபி அன்னைக்கு பிளே ஆஃபில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. என்ன மாதிரி அவங்க ஸ்டாட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை மாற்ற போகிறாங்க, டிகே என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்க. ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அவங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. குவாலிஃபையும் ஆயிருக்காங்க பிளே ஆஃப்ஸ். ஐபிஎல் 2025 பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபையும் ஆயிருக்காங்க. 4 அணிகளை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஜிடி, ஆர்சிபி மற்றும் குஜராத் மற்றும் பஞ்சாப் 4 அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதில் முக்கியமாக ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃபில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆர்சிபிக்கு இன்னும் ஒரு 2-3 மேட்சஸ் தான் இருக்குது. 2 மேட்சஸ் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணியே ஆகணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆல்ரெடி ஜிடி ஒரு மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க எல்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டா. அதனால கொஞ்சம் கீழே போவாங்க. பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை பிடிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்படி பிடிச்சாங்கன்னா தான் பிளே ஆஃபில் 2 வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மேட்ச் தோத்தாலும் எலிமினேட்டர் மேட்ச்ல அவங்களுக்கு போய் பிளே பண்ற மாதிரி, குவாலிஃபையர் 2ல பிளே பண்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாம அவங்க 3-4 இந்த பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போனாங்கன்னா ஒரே வாய்ப்பு தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் லாஸ் ஆனாங்கன்னா பிளே ஆஃப்ல இருந்து வெளியேறிடுவாங்க. லாஸ்ட் இயரும் அப்படித்தான் நடந்தது. ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டா எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து லாஸ் ஆகி பிளே ஆஃப் விட்டு வெளியே வந்தாங்க. பட் கண்டிப்பா 2 வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா 1ல வின் பண்ணிடுவாங்க. அதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. அதனால கண்டிப்பா ஃபைனல் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை பிடிச்சா அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் கண்டிப்பா ஆர்சிபி பிடிக்கணும். அப்பதான் கண்டிப்பா இந்த இயர் ஃபைனல் 100% போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் 3-4 பிடிச்சாலும் ஒரு மேட்சஸ் தான் இருக்கும். அதில் நல்லா விளையாண்டா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு போக முடியும். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு 4 டீம்ஸுமே ஒரு வேற லெவலான ஃபார்ம்ல இருக்க டீம் தான். அதனால தான் பிளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால தான் ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் பிடிச்சிட்டாங்கனாலே அவங்க கண்டிப்பாக ஃபைனல் போகிறக்கான சான்சஸ் 100% உறுதியாயிரும். கண்டிப்பாக ஏதோ ஒரு போட்டினாவது கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டாலும் செகண்ட் மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல இருந்தால் முதல் போட்டியை வின் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட் ஃபைனலில் போய் உட்காந்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும். 100% கப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம் இந்த ஐபிஎல் 2025. 3-4 பிளேசஸ் போனாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஓரளவுக்கு பிளே பண்ணாலும் ஆப்போசிட் டீம்ஸ் வெல் ப்ராக்டிஸோட கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் ரேஸ் இது. கண்டிப்பாக லீக் மேட்சஸ் கிடையாது. இது ஒன்றும் பிளே ஆஃபில் ஒரு புது ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இறக்கி விடுவாங்க பிளேயர்ஸ் எல்லாமே. ஓப்பனிங்லேருந்து பேட்டிங்லேருந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸாக நடக்கும். ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஸ்கோர் கொண்டு போக பார்ப்பாங்க. அதனால தான் ஆர்சிபி அன்னைக்கு 2 வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு மேட்சஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு மேட்ச் விட்டாலும் ஒரு மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.